ஸோ கைஸ், இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ பாருங்கள். என்னென்னா, எங்கள் கோழி எல்லாமே ஏதோ சாப்பிட்டுட்டு நைட்லேருந்து அதுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் அப்படி படுத்துட்ருக்கு. இது மாதிரி இன்னும் ஒரு 4 குஞ்சு இறந்துருச்சு. இது மாதிரி 2 கோழி இறந்துருச்சு. இன்னும் 2 துடிச்சிட்ருக்கு பாருங்கள். மொத்தமாக என்கிட்ட இருந்த எல்லா உருப்படியுமே காலி. ஏன் இப்படி காலியாச்சுன்னா, யாரோ எலிக்கு மருந்து வச்சு கொண்டிருக்காங்க. அந்த எலி செத்த உடனே அதை அப்படியே வந்து இந்த முள்ளுக்குள்ளே தூக்கி போட்டு போயிட்டாங்க. வீட்டில் இருக்க முடியல, ஹெவி ஸ்மெல்லு. அதை வந்து இந்த கோழி சாப்பிட்ருக்கும் போல். அதனால் பாதிக்கப்பட்டு இப்போ எங்கள் கோழி கொஞ்சம் எல்லாமே செத்துட்ருக்கு. நிறையா செத்துருச்சு. இவ்வளோதான் இருக்குது. நானும் என்ன புளி கரைச்சி யூடியூப்பில் பார்த்து மருந்தெல்லாம் கொடுத்து பார்த்துட்டேன். ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இனி இது அவ்வளோதான். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எலி, நாய், பூனைன்னு கொன்று உங்கள் இஷ்டத்துக்கு இப்படி தூக்கி போடாதீங்க முள்ளுக்குள்ளே. நாங்களும் முள் வீடு பக்கத்தில் இருக்குது. அதை ஒரு குழி தோண்டி புதைச்சாதான் என்ன? அதோட ஸ்மெல்லு நாங்கள் 2 நாளாக சாப்பிடவே முடியல. அதில் இந்த கஷ்டம் வேறு. நேற்று தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். திருக்கல்யாணத்துக்கு அது கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தோம் வீட்டில். அன்றைக்கி நைட்டே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு பாருங்கள். இதுவும் ஒரு உயிர் தாங்க. பிள்ளையாக தாங்க வளர்க்குறோம். இதையும் செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க. இல்லை, என்னுடைய கணிப்பு அதுதான். ஏன்னா அதுக்குள்ள ஸ்மெல்லு ஒரு எலி செத்து கிடக்கு. இல்லை வேறு யாரும் மருந்து இருந்து வச்சுட்டாங்களான்னு தெரியலை. கோழியோட தொல்லை தாங்கலாட்டி மருந்தும் வைக்கிறாங்கங்க. என்ன பழக்கம் அதெல்லாம்? சப்போஸ் அந்த மருந்து பிள்ளைங்க விளையாட்டு போல் எடுத்து வாயில் வச்சுட்டா என்ன ஆகும்? எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியலை. பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுதாங்க தாய்க்கோழி. ரொம்ப நல்ல கோழி. இது எங்கிட்டலாம் பேசும். இந்த கோழி மனுஷன் மாதிரியே ரொம்ப புத்திசாலியான கோழிங்க. நிறைய தலைமுறை பார்த்துருச்சு. சரி, என்ன பண்ணுறதுனே தெரில. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு யாருமே இப்படி மருந்து வைக்காதீங்க. மருந்து வச்சு இறந்த உயிரினத்தை புதைச்சிருங்க. அதையும் இப்படி போடாதீங்க. அது மூலயமா இப்படி பாதிக்குது. இதை வந்து என் குழந்தைங்க தொடுறாங்க. தொட்டுட்டு இப்போ நான் அப்படி தொடுறேன்னா அதை கை கழுவணும் நான். இல்லை குழந்தைங்க வந்து கழுவ மறந்துட்டாங்கன்னா அது அவங்களையும் பாதிக்கும். ஸோ ஈஸியாக நினச்சி எதுவும் பண்ணாதீங்க.